Our new session. In this session, we are going to discuss about the continuation of the second lesson. So we started early reform movements in Bengal in the last session, and also we discussed the introduction. So this is the fourth lesson, social and sorry, fifth lesson, social and religious reform movements in 19th century. So first of all, the religious reform movements starts mainly in the Bengal provinces. Next, and that's spread in all parts of the India. So that's what we are going to discuss. So the early reformer Rajaram Mohan Rai, who made his contribution on abolition of sati, widow remarriage, opposing religious practices and religious ceremonies and all we saw in the last session. In this session, after the death of Rajaram Mohan Rai in Bengal, who carried away is some of his thoughts and ideas to eradicate or remove the social evils in different communities and religion. Who carries his ideas? That's what we are going to see in this session. So after the death of Rajaram Mohan Rai in 1833, Maharishi Devendranath Tagore, his son was Rabindranath Tagore, who carried the work of Rajaram Mohan Rai, and also he included some other four important articles of faith. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உண்மை கோட்பாடுகள் நாலு விஷயங்களை அவர் சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும், இப்படிலாம் இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விஷயங்களை சொல்றாரு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ in the beginning there was nothing. That means the very beginning there was nothing in the world. So something alonely created or alonely existed in the universe. ஏதோ ஒன்று எதுவுமே இல்லாத இடத்துல ஏதோ ஒன்று தனியாக ஒன்று உருவாயிருக்கு, அது வந்து யூனிவர்ஸ்லையும் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இந்த புரட்சி போராடுற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு, அந்த விஷயம் ஏதோ ஒருத்தர் மூலியமா அது உருவாயிருக்கு உலகத்துல, அதை யாரோ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் ஃபேத் ஆஃப் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். Second article or second principle is so that he alone is the God of truth. ஸோ அந்த ஹீனா தனியாக ஒன்று உருவாச்சுன்னு சொன்னார்ல, அதுதான் வந்து கடவுளுடைய உண்மை. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நாலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராது. அது மட்டும் இல்லாமல் சில அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலோ அந்த உண்மையை நம்ம பின்பற்றினாலோ நமக்கு நிறைய நல்லது நடக்கும், நிறைய பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்லி பிரசன்ட். ஸோ அந்த ஹீ அலோன் இந்த பிகினிங் எதுவுமே அந்த உருவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஒரு நிமிஷமும் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சால்வேஷன். சால்வேஷன் என்ன அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட ரெண்டு பிரின்சிபலும் எதுவுமே இல்லாத ஏதோ ஒன்று உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட அந்த உண்மைகள் அந்த அலோனு அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே, என்ன நல்ல விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப் வந்து மோட்சம் அடையும் அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயத்தையும் வொர்ஷிப் பண்ணுங்க, இந்த உலகத்தையும் நீங்களும் வொர்ஷிப் பண்ணுங்க, இந்த உலகத்தையும் வொர்ஷிப் பண்ண மாதிரி இந்த செய்திகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். ஸோ நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுடைய அன்பு, அந்த அன்பு தான் எல்லாரையும் மாற்றுது அப்படின்னு சொல்றாரு. நாலாவது பிரின்சிபல், நாலாவது ஆர்டிகல் அப்படின்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஷப் சந்திர சென் அண்ட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ஸோ கேஷப் சந்திர சென் இஸ் ஒன் among the reformers of Bengal and he comes under the rapid changes. Rapid changes means சில மாற்றங்களை அதிரடியாக எதிர்பார்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தேவேந்திரநாத் கூட எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாடரேட் இருப்பாங்க. மாடரேட்னா எந்த ஒரு புரட்சியோ போராட்டமோ அடிக்கடி பண்ணாம மாற்றங்களை கொண்டு வருவதா மாடரேட் இருப்பாங்க.
ரிஃபார்மர்ஸ். ரேபிட் சேஞ்சஸ்னா உடனே இமீடியட்டா சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னு சில லீடர்ஸ் உருவானாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரேபிட் சேஞ்சஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவர் தான் வந்து கேஷவ் சந்திர சென். ஸோ இவர் இந்த பிரம்ம சமாஜ் வந்து வெளியே வரதுக்கு காரணம் என்ன? இவரு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரேபிட் சேஞ்சஸ் லீடர் அண்ட் ஜாயின் த மூவ்மெண்ட் இன் 1857. 1857 இந்த பிரம்ம சமாஜத்தில் ஜாயின் பண்ணி இவருடைய பங்களிப்பு செஞ்சுட்டு இருந்தாரு. கடைசியில் அவர் என்ன ஆச்சுன்னா அவருக்கு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. கேஷவ் சந்திரா சென் தான் பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ் என்ற ஒரு இன்னொரு ஆர்கனைசேஷன் இன்னொரு அமைப்பு உருவாக்குறாரு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த அமைப்பில் இருக்கும்போது குழந்தை திருமணம் நடக்குது. அதை எதிர்த்து போராடுறதுக்காக இவர் அந்த அமைப்புக்கு வெளியே வந்து புதுசாக ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா சாதாரண சமாஜ். இதோட கேஷவ் சந்திர சென் கான்செப்ட் முடியுது. இந்த கான்செப்ட் மெயின் என்னன்னா இவர் தேவேந்திரநாத் கூட இருக்கிற இவரும் ஒன் ஆஃப் த ரிஃபார்மரு. ஆனால் அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இவருக்கு சில ரேங்க் போஸ்டிங் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ல நிறைய தவறுகள் நடந்து அந்த விஷயத்தினாலையும், அது மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த கொள்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடரேட்டாக போவாங்க, கொஞ்சம் அதிரடியாக மாடல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்கிற ஒரு ரிஃபார்மரு. அதனால பார்த்தீங்கன்னா அதனால அந்த காரணத்தினாலையும் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரேங்க் போஸ்டிங் தெரியாத காரணம் இவரு அந்த பிரம்ம சமாஜ் விட்டு வெளியே வந்துட்டு ஸோ இவருடைய பெண்ணு வந்து ஒரு ராஜாவோ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுது. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் வந்து அவங்கள எதிர்க்குது. அதனால ஸோ அந்த எடுத்த விஷயம் இவரும் அதை விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் சாதாரண சமாஜ்னு இன்னொரு ஒரு கிறிஸ்டியானிட்டி எதிராக ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா சாதாரண சமாஜ். ஸோ தேவேந்திரநாத்தோடைய ஆர்கனைசேஷன் தான் ஆதி பிரம்ம சமாஜ். சாதாரண சமாஜ்ன்றது நம்ம கேஷவ் சந்திர சென்னுடைய அமைப்பு. அது யாராவது போராட்டம் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டிஸ் ஆஃப் ஸ்ப்ரெடட் பை பிரிட்டிஷர்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ இந்த ரிஃபார்மர்ஸ் லீடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன்லி தே ஆல் ஃபைட் ஃபார் த விமன் வெல்ஃபேர்மெண்ட் அண்ட் பெட்டர்மெண்ட் அண்ட் ஆல்சோ சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ஹீலிங் ப்ராக்டிஸ் அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணுவாங்க. மெயினாக எல்லா லீடர்ஸும் அவங்களுடைய காமனோட எய்ம் தான். ஸோ இந்த இமேஜ் எடுத்தவர் தான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அவருடைய born in 1820 and he passed away in 1891. So Maina, Rajaram Mohan Rai and the others who followed the Western ideas to reform the Indian society and social and religious practices. So Rajaram Mohan Rai மட்டும் இல்லாம சில வெஸ்டர்ன் பிலாசபிஸ் ஐடியாஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவை சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் எமர்ஜ் ஆகிறாரு. எமர்ஜ் ஆகிட்டு அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீங்க வெஸ்டர்ன் ஐடியாஸை கொண்டு வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் இருக்கிற நிறைய எபிக்ஸ் எவிடன்சஸ் நிறையா இருக்கு, ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய புக்ஸ் நிறையா இருக்கு. அதுல இருக்கிற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அதே வந்து நம்ம நாட்டை வந்து ரிஃபார்ம் பண்ணலாம், சேஞ்ச் ஆகிடும். இந்த ஈவில் ப்ராக்டிசஸ் நம்ம எல்லாத்தையுமே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான அடையாளங்களும் நிறைய எவிடன்சஸ் நிறையா இருக்குன்னு சொல்றாரு. அது என்னென்ன எவிடன்சஸ் நிறைய இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ் லிட்ரேச்சர்ல கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் விடோஸ், ப்ரொஹிபிஷன் ஆன் ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ், இந்த பத்தின விஷயம் எல்லாருமே நம்ம இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து மெயினா கேர்ள்ஸோட எஜுகேஷன் ப்ரொமோட் பண்றாரு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் he started for girls, and also he dedicated his entire and whole life to the betterment of the child widows of the Hindu society. இந்து சமயத்துல இருக்கிற குழந்தை விதவைகளுக்கு இவர் நிறைய சப்போர்ட் பண்றாரு. அது மட்டும் நிறைய ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றாரு. இவர் போராடுற அந்த விடோ ரீமேரேஜ் ஆக்ட் தான் விதவைகளுக்கு மறுமணம் செய்ய வைக்கிற விஷயத்தை இவர்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ராஜாராம் மோகன் ராய். அதுக்கடுத்து வந்து 3வது போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா இவர் அந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுனால தான்
அதை வந்து 1886ல் விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட்னு ஒரு ஆக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதோட முடியுது. இவரு அந்த விடோ ரீமேரேஜ் எடுத்து அவங்க போராடி ஒரு ஆக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1868ல் கோர்ட்ல அந்த ஆக்ட் வந்து ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. விடோ ரீமேரேஜ் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அது பண்ணால் யார் வேணாலும் ரீமேரேஜ் பண்ணலாம், அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. அது பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது எழுத்து வடிவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அந்த மேரேஜ் போகிற கேர்ள்ஸ் ஏஜஸ் வந்து அந்த பெண்களுக்கான திருமண வயது வந்து 10லேருந்து 12ஆகவும் 12லேருந்து 13ஆகவும் ஒரு காலகட்டங்களில் மாற்றுறாங்க. அப்படி மாற்றினாலும் அது வந்து வெறும் பேப்பர்ல மட்டும்தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கான்செப்ட் முடியுது. அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜ். ஸோ பிரார்த்தனை சமாஜ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரீதியில் பிரம்ம சமாஜ் ஈக்குவலான ஒரு மூவ்மெண்ட் தான் அந்த பிரார்த்தனா சமாஜ். பாம்பேல 1867ல் இந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. யார் ஸ்டார்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மூவ்மெண்ட் பிரார்த்தனா சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கா. கீழே பிளாக்ல கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ், இது எம்ஜி ரானடே. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமான சில நம்பர்ஸ். எம்ஜி ரானடே, காசி பண்டார்கர், அப்புறம் ஆத்மராம் பாண்டுரங்கா தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் திஸ் மூவ்மெண்ட். மெயினா இவங்களுடைய என்ன ஒர்க், என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ். ஸோ கேஸ்ட் வித் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்துல போராடுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன்ல கோயிலோ ரைச்சுவல் ப்ராக்டிஸ்லோ இல்லை ரிச்சுவல் செரிமனிஸ்லோ ஏதாவது ஒரு திருவிழாக்களோ ஏதாவது ஒரு ரிலேஷன் இல்லை, மற்ற ஜாதி கீழ் ஜாதி இருக்கிறது மற்ற ஜாதி இருக்கிறது கூட சமமாக கொஞ்சம் சாப்பிடலாம், அந்த கேஸ்ட் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், விடோரி மேரேஜ். அதுக்கப்புறம் உமன்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டு, டிப்ரெஸ்ட் கிளாஸ் எல்லாருமே வந்து மேலே கொண்டு வரணும், ஈக்குவாலிட்டியாக போராடின ஒரு அமைப்பு, ஒரு அசோசியேஷன் தான் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜ். ஸோ அதுக்கப்புறம் எம்ஜி ரானடே பார்த்தீங்கன்னா he founded a widow marriage association. So MG Ranade, who founded a association that is for widows, who founded widow marriage association. விதவைகளுக்கான மறுமணம் செய்வதற்கு ஒரு அமைப்பு உருவாக்குனாரு. அது மட்டும் இல்லாமல் பூனா சர்வஜானிக் சபா 1870 அண்ட் டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி, இந்த மாதிரி 2-3 அமைப்புகளை இந்த அசோசியேஷனை அவர் உருவாக்குறாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா early reform movements பெங்கால் பார்த்தோம். அடுத்து பார்த்தா இந்து ரிவைவலிசம். ஸோ இந்து மக்கள், இந்து கம்யூனிட்டிஸ், இந்து ரிலீஜியஸ்ல இருக்கிற சில லீடர்ஸ் அவங்களுடைய அந்த இந்துவிசத்தை எப்படி ரிவைவ் பண்றாங்க, எப்படி சேஞ்ச் பண்றாங்க, எப்படி சேஞ்ச் கொண்டு வராங்க, ப்ரோக்ரஸ் கொண்டு வராங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கணும். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. ஸோ our new fresh concept is Hindu revivalism. Swami Dayananda Saraswati and Arya Samaj introduced in 1875. So Bengal na patina, in Bengal, in Punjab, Swami Dayananda Saraswati emerged and launched a movement or a association that is known as Arya Samaj, which was founded in the year 1875. So he was just wandering like an ascetic. So ரொம்ப எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டே இருந்தது. திடீர்னு அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு ஐடியா தோணிட்டு நம்ம ஒரு அமைப்பாக ஒரு ஆரிய சமாஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, அது இந்து கம்யூனிட்டி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அந்த அமைப்புக்கு தான் ஆரிய சமாஜ். The year 1875 it was started. So அவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் ஒரு புக் எழுதி அந்த விஷயத்த அந்த புக் மூலமா அந்த நிறைய விஷயங்கள் அந்த ஆரிய சமாஜோட கான்செப்ட்ஸ், ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்றாரு. நிறைய இடங்கள்ல இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் மெயினா பார்த்தீங்கன்னா he fighted for the child marriage practice. ஸோ குழந்தை திருமணத்தை எதிர்த்து போராடுறது, மற்ற ரிஃபார்மர்ஸ் மாதிரி இவருக்கு போராடுறது. அது மட்டும் இல்லாமல் he wants to prohibit or refuse the widow remarriage. ஸோ விதவை திருமணத்துக்கு அவர் எதிர்த்து போராடுறாரு. அவர் விதவை திருமணத்தை
பண்ணாதீங்க அப்படின்றது அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. prohibiting means stopping the widow remarriage. And next, ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிரின்சிபல்ஸ், வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸ், எஜுகேட்டட் எல்லாமே என்ன பண்ணனா நம்ம இந்து கம்யூனிட்டி, இந்து ரிலீஜியஸை அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ ஒரு பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ஒரு 2-3 சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோதியிசம், ஒரு கடவுளையே வணங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த சிலை வழிபாடை எப்படி ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தாரோ அதே மாதிரி சுவாமி தயானந்த சரஸ்வதியும் அவரு அந்த சிலை வழிபாடை எதிர்த்து போராடுறாரு. அது மட்டும் இல்லாம பிராமின்ஸ் வந்து சில ரிச்சுவல் செரிமோனிஸ், சில சோஷியல் ப்ராக்டிஸ்ல அவங்களை டாமினேட் பண்றாங்கல்ல, பிராமின்ஸ் முன்னாடி வந்து பேசணும் அப்படின்ற விஷயங்கள அதுக்கு எதிர்த்து அவர் என்ன பண்றாரு, இந்தியன் சப்போர்ட் பண்ணி அவரு அகேன்ஸ்ட் பிராமின்ஸை வந்து போராடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எதிர்த்து என்ன பண்றாரு, போராட ஆரம்பிக்கிறாரு. இந்த பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஜஸ்ட் சாதாரண மனுஷனா சுற்றி தீர்வு, அதுக்கப்புறம் காலப்போக்கில் பெரிய பெரிய மாதிரி குழந்தை திருமணம், விதோரி மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்களை அந்த பிரிட்டிஷ் எல்லாம் நம்மளுடைய அவங்களுடைய வெஸ்டர்ன் கொள்கைகளும் நம்ம நாட்டில் எப்படின்னாக்காங்க அப்படின்னு சொல்லி போராடினாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டியும் எடுத்து போராடினாங்க. அந்த மதத்தை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள பரப்புறாங்க, அதையும் நம்ம மாற்றணும், அதுக்காக போராடினாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே கடவுளை வணங்குங்க, சிலை வழிபாடு இல்லாம வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் அது உணர்த்தினாரு. ஸோ இதோட சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜ் கான்செப்ட் முடியுது. அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ மகரிஷி சுவாமி தயானந்த சரஸ்வதி இன்னும் சொல்ற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஐடியாலிக்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க, நம்மளுடைய புராணங்களில் கொடுக்கப்பட்ட எழுதப்பட்ட விஷயங்களே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரும், அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் சொல்றாரு, கோ பேக் டு வேதாஸ். சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் கோ பேக் டு வேதாஸ் என்ற கான்செப்ட் சொல்றாரு. நம்மளுடைய புராணங்கள், நம்மளுடைய காரியங்களை படிச்சாலே நம்ம சமுதாயம் மாறிடும், வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆணைத்தனமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வேற ரிலீஜன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் உள்ள வந்து நம்ம இந்துக்களுக்கு வேற இஸ்லாமிக் கிறிஸ்டியனிட்டி வேற மதங்களை கன்வெர்ட் பண்ற விஷயத்த சுத்தின்ற ஒரு செரிமனி அப்படி என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு விசேஷமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதை பண்ணிட்டு வேற வேற ரிலீஜன் இருக்க இந்துஸை அவங்கள சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இந்து மதத்துக்கு அவங்கள திரும்ப ஒரு கூப்பிடுறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா சுத்தின்ற ஒரு செரிமனி. அதையும் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ இந்த ஆரிய சமாஜோடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்றது, அது மட்டும் இல்லாம சமுதாயத்தை மாற்றத்தை கொண்டு வரது அவங்களோட முக்கியமான அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணாங்கன்னா நிறைய தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை நிறைய ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா he was born in 1836 and lived up to 1886. 1836 வந்து 86 வரைக்கும் உயிரிழந்தாரு. ஸோ இந்த இந்தியர்களுக்கு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இவர் சாதாரண பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தக்ஷிணேஸ்வரர் ஒரு கோவிலில் ஒரு ப்ரீஸ்ட், ஒரு பூசாரியா இருந்தாரு. காலப்போக்கில் 19th century பார்த்தீங்கன்னா அவர் என்ன இன்சிஸ்ட் பண்ணாரு, என்ன எம்பசிஸ் பண்ணாரு பார்த்தீங்கன்னா கடவுள் கூட பாட்டு பாடுறது, அவர் பண்ண விஷயங்களை பாடுறது, ஸ்பெண்ட் பண்றது, பேசுறது, இந்த விஷயங்களை சேர்த்து பண்றது மக்கள் மத்தியிலே வந்து மிகவும் ஒரு ஃபேமஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம கடவுள் காடஸஸ் காளி, ஸோ யூஸ் டு வர்ஷிப் த காடஸஸ் காளி, த சாக்ரெட் மதர். ஸோ புனித தாய், புனித கடவுள் காளியை வந்து வழிபட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூசாரியா இருந்தது கொல்கத்தாவில். அதனை தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ டிவைன் மதரை ஃபாலோ பண்ணீங்கன்னா, அவங்க பின்பற்றுங்க, முறையை ஃபாலோ பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாற்றங்களும் மாறும். ஸோ அவங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த கடவுளை நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் அடுத்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா செட் ஜீவா இஸ் சிவா. ஜீவா இஸ் சிவானா ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். ஸோ எல்லா உயிரினங்களும் கடவுள், எல்லா மனிதர்களும் கடவுள். மனுஷங்களுக்கு நீங்க உதவி செய்து நல்லா செஞ்சாலே உங்களுக்கு வந்து யூ ஆர் டூயிங் a service to the God.
if you do service to human beings and humans, that itself consider as a serving to God. ஸோ நீங்கள் மனுஷனுக்கு செய்கிற உதவியோ நல்ல விஷயங்களுமே நீங்கள் வந்து கடவுள் செய்கிற விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்சிஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முக்கியமான விஷயம், அவங்களோட பிரைமரி இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படித்த இளைஞர்களை, எஜுகேட்டட் யூத் எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்கள வச்சு தான், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம சமாஜத்தை வச்சு அவங்களுடைய விஷயங்களை இது வந்து பயிற்சி முறை கொண்டு வந்து இது அந்த பிரம்ம சமாஜ ராமகிருஷ்ண பிரின்சிபல்ஸ் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் உள்ளாக்கி இதன் பிரகாரம் நம்ம நாட்டு சொசைட்டியோ கம்யூனிட்டியோ நம்ம ரிஃபார்ம் பண்ண மாறிடும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாரு. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1886 அவர் இறந்துறாரு. அதனை தொடர்ந்து அவருடைய டிசைபிள்ஸ், அவருடைய ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணா அவரோட விஷயங்களை உடனடியா பரப்புறாங்க. அந்த முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா, who spreaded the principles, philosophies, ideologies of the Ramakrishna Paramahamsa. So with this the concept of Ramakrishna Paramahamsa ends. Now we move to the next concept, Swami Vivekananda. So next concept என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசைபிள், அவருடைய ஃபாலோவர். அது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்தாரு, நம்ம சொசைட்டி ரிஃபார்ம் பண்ணுறதுக்கும் என்ன செஞ்சார், சேஞ்சஸ் கொண்டு வரது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ the main activity or main work which was done by Swami Vivekananda was he defended the different religions who followed the different practices. So ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மதத்திலையும் வேற வேற வழிபாடுகள் நிறைய பின்பற்றிருந்தா அதை எல்லாத்தையுமே எதிர்த்து என்ன பண்றாரு, இவரு போராடுறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் பெரிய அளவுல ரொம்ப பிரபலமானது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ he gave call to Indian youths to reform or regenerate the Hindu society. ஸோ இதனால இவர் என்ன பண்றாரு, இளைஞர்கள் மத்தியில மிக பிரபலமானதை வச்சு இவர் என்ன பண்றாருன்னா இந்து சொசைட்டியை, இந்து ரிலீஜனை ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணணும், ரிஃபார்ம் பண்ணணும், ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் புள்ளி தேர்தலுக்காக முயற்சி பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் நிறைய விஷயங்களை இவர் எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாரு, ஸ்ப்ரெட் பண்றாரு. அது ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்ல வந்து பெங்கால் இந்த ஸ்டேட்ல இந்த சைட்ல இந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் மெயினா இன்னொரு இடத்துல ஃபேமஸ் ஆனதுங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு காங்கிரஸ் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் சிக்காகோல 1893ல அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பீச் எல்லாரையும் ரொம்ப அட்ராக்ட் ஆகி போச்சு. அது ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் பத்தி ரொம்ப நல்லா பேசினாரு, அதனால ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆகுது. ஸோ இவர் பேசுற விஷயங்களை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா இந்து சமணப்பாடுகளை வழிபடுற சில மக்கள் என்ன பண்ணா இவர் எழுத்தும் சில இந்து விஷயங்களை இந்து கொள்கைகளை ஃபாலோ பண்ற சில ஆர்த்தடாக்ஸ் இந்துஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணா இந்து விஷயங்கள் பக்காவா ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் இவரை எழுத்து இவ்வளவு விஷயங்களை எடுத்து போராட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்து சம்பந்தப்பட்ட ரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பழக்க முறையிலேயே என்ன பண்றது, சில விஷயங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணாதீங்க, சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிற விஷயங்களும் எடுத்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனை பெங்கால் ஃபுல்லாக வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொண்டு வர நல்லா இருக்கும், இளைஞர் மத்தியில வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து மாற்றம் ஈஸியா மாறும், சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் அதையும் வந்து நிறைய உணர்த்தினாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக இந்த ரிவோல்ட்டு மிலிட்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் நடந்துட்டே இருந்த சைடில் இந்த பெங்காலில் மட்டும் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு அமைதியான விஷயங்கள இவருடைய பேச்சினாலையும் இவருடைய செயல்பாடுனால நிறைய விஷயங்கள் அந்த பெங்கால் மக்களுக்கு யூத்து கம்யூனிட்டிஸ் எல்லா கம்யூனிட்டிஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடங்கள்ல மட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு அமைதியாக இவர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியோசபிக்கல் மூமெண்ட்.
தியோசபிக்கல் மூவ்மெண்ட் யாருன்னா இவர் தான் வந்து கலோனல் ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட், இவங்க வந்து ஹெலினா மேடம் பெலாவெட்ஸ்கி. ஸோ இவங்க 2 பேர் தலைமையில்னா இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெயினாக எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா யூஎஸ்ஏல 1874 ஸ்டார்ட் ஆச்சு. அங்கிருந்து இந்தியாவுக்கு அப்புறம் 1886ல சென்னை அடையாளத்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்ட், தியோசபிக்கல் சொசைட்டியோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸோட உபனிஷத், பகவத்கீதா, அதுக்கப்புறம் வந்து புத்திசம், இது எல்லாத்தையும் பார்த்தா ரிவைவ் பண்ணாங்க. ரிவைவ்னா ஸோ இந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஹிந்து ஸ்கிரிப்டர்ஸை படிக்க ஆரம்பிச்சு சில பேர் அதுக்கு மாற முயற்சி பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த மேடம் பெலாவெட்ஸ்கியும் கலோனல் ஆல்காட் மூலமா இவங்க என்ன பண்றாங்க, இந்த விஷயங்கள் நீங்க படிப்பது தெரிஞ்சுக்கிட்டு வேற விஷயங்களுக்கு மாறாதீங்க. நம்ம கிட்ட இருக்க உபனிஷதாஸ், எபிக் ஸ்கிரிப்சர்ஸ், பகவத்கீதா, இதுல இருக்கிற விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்ம சமுதாயம், நம்ம சொசைட்டி வந்து ஈஸியாக ரெஃபார்ம் பண்ணிக்கலாம். இருக்கிற தேவையில்லாத அநீதிகள், சோஷியல் ஈவன் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் ஆயிடுச்சுன்னா சொல்லிட்டு இவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க. இதோடைய தியோசபிக்கல் மூவ்மெண்ட் முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் வராங்க. So Annie Besant, great woman of India. So one of the popular women leaders of India. So ஆல்காட் இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஹென்ரி ஆல்காட், அவர் தான் இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்ட். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களை என்ன பண்றாங்க, இவங்க எலெக்ட் பண்ணி பிரசிடென்டா சூஸ் பண்ணி அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ அது மட்டும் அடுத்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ஹோம் ரூல் லீக்னா எங்க நாட்டை நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு அந்த விஷயத்த வந்து இங்க உணர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம தியோசபிக்கல் ஐடியாஸ் மூலியமா நியூஸ் பேப்பர், நியூ இந்தியா காமன் வீல் அவங்களுடைய பேப்பர், அந்த நியூஸ் பேப்பர் மூலியமா இவங்களோட கொள்கைகளை, கோட்பாடுகளை, எல்லா விஷயங்களுமே இந்திய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. So next concept, remember the anti-caste movements. So with this we will end this session. We will see the remaining things in the next session.